தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளேன். நான் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியராக வருவதே எனது இலக்கு. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். ஆரம்ப பாடசாலை மாணவனாகிய நான் ஆனந்த லக்ஷன் 2005 தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளேன். என்னை வழிப்படுத்திய முன்னாள் அதிபர் திரு பேரம்பலம் தலபாலசிங்கம் அவர்களுக்கும் எனது அதிபர் திருமதி லதானந்தி சிவபாலம் அவர்களுக்கும் எனது வகுப்பாசிரியருக்கும் தரம் 1 தொடக்கம் 5 வரை வழிப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன். நான் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியராக வருவதே எனது இலக்கு. எனது மகன் ஆனந்த சோதி லக்ஷன். அவர் நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியத்துல 194 மார்க்ஸ் எடுத்து முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறார். இது பாடசாலைக்கு ஒரு மிகவும் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இங்கு உண்மையாகவே எல்லா ஆசிரியர்களும் முழு மனத்தோடு மிகவும் கவனமாக எல்லா மாணவர்களையும் அன்பாகவும் அரவணைத்து படிப்பிக்கிறார்கள். எனது மகன் ஸ்கூல் பாடசாலையில் படிப்பித்த பாடங்களை வைத்துத்தான் அதை விட பிரைவேட் ஒரு கிளாஸுக்கும் போனவர். அதை வைத்து பாடத்தை வடிவாக செய்தவர். அதை விட அவர் வேறு எந்த கிளாஸுக்கும் போனதும் இல்லை. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ், மற்றது மிருதங்கம் அதுகளையும் செய்கிறவர். எல்லா மாணவர்களும் நல்லாகத்தான் படித்தவர்கள். அவரவருடைய திறமையின் அடிப்படையில் அவர்களுக்குரிய மார்க்ஸ் கிடைத்தது. ஆனாலும் எல்லா மாணவர்களும் கெட்டிக்கார மாணவர்கள் தான். ஸ்காலர்ஷிப் என்பது ஒரு பாடசாலைக்கு போகிறதுக்கான ஒரு அடிப்படையே தவிர ஒரு மாணவர்கள நாங்கள் போஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி படிப்பிக்கிறதால எதுவும் இல்லை. இது வாழ்க்கையின் ஒரு ஆரம்பமே தவிர இது ஒரு முடிவில்லை. வாழ்க்கையின் முடிவை தீர்மானிக்கிறது ஏஎல் தான். எனவே மாணவர்கள் எல்லோரும் இனி கவனமாக படித்து அவர்களுடைய இறுதி முடிவை இறுதி ஏஎல் டார்கெட் பண்ணி படித்தாலே போதுமானது. இயர் 5 பற்றி கவனிக்கவே தேவையில்லை. எத்தனையோ பேர் இயர் 5ல எடுபடாத பாஸ் பண்ணாத ஆக்கள் எல்லாருமே அவை பிறகு ஏ லெவல்ல சாதித்திருக்கணும். யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை 2025. எமது பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின்படி 141 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுள்ளனர். அத்துடன் செல்வன் ஆனந்த சோதி லக்ஷயன் என்ற மாணவன் 194 புள்ளிகளுடன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார். இதன் மூலம் தமிழ் மொழி மூலமான முதலிடத்தை தொடர்ந்தும் வகிக்கின்றோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்காலத்தில் வெற்றி தடம் நோக்கி நகர்வதே எமது இலக்கு. அத்துடன் இந்த வெற்றியை எமது முன்னாள் அதிபர் திரு பேயண்ணா தனபாலசிங்கம், அன்பான பெற்றோர்கள், ஆசிரியர் சகோதர சகோதரிகள், மாணவர் செல்வங்கள் ஆகியோருடன் பகிர்ந்து கொள்கின்றேன். ஆனந்த சோதி லக்ஷன் என்ற மாணவன் பாடசாலை நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றுவர். இணைப்பாட விதான தன்னுடைய கல்வியோடு இணைப்பாட விதான செயற்பாட்டிலும் எங்களோட பாடசாலையில முதலிடத்தை வைத்துக் கொண்டுள்ளார்.
நீண்ட இடைவெளியின் பின்னர் வந்து ஒரு தமிழ் மாணவன் யாழ்ப்பாணம் சேர்ந்தவர் தேசிய மட்டத்தில் முதலிடம் வந்திருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இது எமது பாடசாலைக்கு பெருமை என்றதை பார்க்கின்றோம். யாழிந்து ஆரம்ப பாடசாலையில் கற்பிக்கின்ற நான் இவ்வருடம் தரம் 5 புலமை பரிசு பரீட்சையில் எனது வகுப்பு மாணவன் செல்வன் ஆனந்த சோதி லட்சியன் அவர்கள் இம்முறை 194 புள்ளிகளை பெற்று தேசிய ரீதியில் முதலிடம் பெற்றமை எனக்கு கிடைத்த பெரும் மகிழ்ச்சியோடு எனது ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். இம்மாணவன் இணைபாட விதானத்திலும் பாடத்திட்டத்திலும் சிறந்த மாணவனாக வகுப்பறையில் திகழ்ந்து இன்று தேசிய ரீதியில் பெற்றுக்கொண்ட பாராட்டு என்னை மகிழ்விக்கின்றது. அந்த வகையிலே இப்பாடசாலைக்கு பெருமை சேர்த்த இம்மாணவனை மேலும் உயர்ச்சியடைய வளர்ச்சியடைய எனது பாராட்டுக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.